ஏஜ் ஆஃப் ஜான்சன் 1745 to 1798. இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஜ் ஆஃப் ஜான்சனுக்கு. The age of Johnson, we do not advance far into the history of second half of the 18th century before we became aware of the profound changes are taking place in the spirit of English society. நமக்கு வந்து இப்போ ஏஜ் ஆஃப் ஜான்சன் வந்து நிறையா இங்கிலீஷ் சொசைட்டியில் நிறையா சேஞ்சஸ் நடக்குது. ஒவ்வொரு ஏஜ்லையுமே ஒவ்வொரு சேஞ்சஸ் பார்ப்போம். இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் நிறையா சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. We have seen that in the moral reaction against the license which had followed the restoration, the men of Popesdom had settled down into the formalism, taking as their guiding principle the rule of reason and good sense. ரெஸ்டரேஷன் ஏஜில் நிறைய இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. லிட்ரேச்சர்லையும் சரி லைஃப்லையும் சரி இம்மாரலாக நிறையா இருந்தது. அதுக்கு ரியாக்ஷனாக தான் என்ன பண்ணாங்க, ஏஜ் ஆஃப் போப்பில் ரொம்ப மாரலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைஃப்பை வந்து ரொம்ப மாரலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏஜ் ஆஃப் ரெஸ்டரேஷனில் இந்த இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரியாக்டிவாக தான் ஏஜ் ஆஃப் போப் வந்துச்சு. நான் முன்னாடி சொன்னேன், ஒவ்வொரு ஏஜுக்கும் ரியாக்டிவாக தான் அடுத்த ஏஜ் இருக்கும். இப்போ ஷேக்ஸ்பியர் ஏஜில் வந்து ரொம்ப பீக்கில் லிட்ரேச்சர் இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தாங்க மக்கள் அப்படின்னா, அடுத்து வந்த மில்டன் ஏஜில் அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ட்ராமாவே கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க. மறுபடியும் ரெஸ்டரேஷனில் வந்து ஓவராக ரெக்ரெஷன் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுமாதிரி ஒன்று மாறி மாறி தான் வரும். அது மாதிரி ரெஸ்டரேஷன் ஏஜில் வந்து ரொம்ப இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. போப்போட பீரியடில் அதை மாரலைஸ் பண்ணுறது ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அது என்ன எப்படி மாறிடுச்சுன்னா ஃபார்மலிசமாக மாறிடுச்சு. ஃபார்மலிசம் அப்படின்னா ரொம்ப ஃபார்மலாக ரூல் ஆஃப் ரீசன் அண்ட் குட் சென்ஸ். இதுதான் போப் ஏஜுக்கான சிங்கிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா ரூல் ஆஃப் ரீசன் அண்ட் குட் சென்ஸ். அங்கே ரீசனுக்கும் குட் சென்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஏஜ் ஆஃப் போப்பில் முக்கியத்துவம் இருந்தாங்க. So deeply had they come to distrust the emotions that the whole atmosphere of their lives and writings became hard and dry. இவங்க எதுக்கு அப்போஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா எமோஷன்ஸே இல்லை. இவங்களோட ஏஜில் வந்து எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே தரல. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இன்டலெக்சுவாலிட்டிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாங்க. குட் சென்ஸ் அவங்களுக்கு வந்து எதுவுமே காமன் சென்ஸில் வந்து இதுவாகணும், எதுவுமே லாஜிக் இருக்கணும். அங்கே எந்த எமோஷன்ஸே இருக்கக்கூடாது. எப்போனா ஏஜ் ஆஃப் போப்பில். அதுக்கு ரியாக்ஷனரியாக தான் என்ன வருது, ஏஜ் ஆஃப் ஜான்சன். அப்படி அவங்க எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தராததுனால அவங்களோட ரைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னா ஹார்ட் அண்ட் ட்ரை. தேர் dread of earnestness and enthusiasm also gave a tone of flippancy and often cynicism to their thought. Pope's ridiculous optimism expresses the easygoing mood of the self-complacent age. The kindly but thin and superficial social criticism of Addison and Steele reveals the same temper in the different form. இது ஒவ்வொரு ரைட்டரும் ஏஜ் ஆஃப் ஜான்சன் இருந்தாலும் ஏஜ் ஆஃப் போப்பில் இருக்க ரைட்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. அவங்களோட ஏர்னஸ்னஸ், எந்தோசியசம், சின்சியர்னஸ் இதெல்லாம் எதுக்கு வழிவகுக்குன்னா சினிசம்க்கு தான் வழிவகுக்குது. ஒரு நெகட்டிவாக அவங்க வந்து சின்சியராக இருக்குன்னு நினைக்கிறாங்க, எந்தோசியஸ்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எதில் போய் முடியுதுன்னா சினிசத்துக்கும் ஃபிலிப்பன்ஸுக்கும் தான் வழிவகுக்குது. தென் போப்போட ரெடிகுலஸ் ஆப்டிமிசம். போப் வந்து ஆப்டிமிஸ்டிக் ரைட்டர். அவரோட ஆப்டிமிஸ்டிக் ஒர்க் என்னது, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் எழுதப்பட்ட ஒர்க்கு. போப்போட ஆப்டிமிஸ்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி எழுதப்பட்ட ஒர்க் என்ன ஒர்க்கு? எஸ், படிக்கிறீங்களா? படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். போப்போட ஒர்க்கில் எது ஆப்டிமிஸ்டிக்கான ஒர்க்கு? am I audible? ஆடிபிளாக இருக்கணா? essay on man தான் வந்து ஆப்டிமிஸ்டிக்கான ஒர்க்கு. ஆனால் அது எப்படிப்பட்ட ஆப்டிமிசம்னா காப்பி அடிச்சது ஃபுல்லாமே பாரோட் ஐடியாஸ். அதில் இருக்க ஐடியாஸ் ஃபுல்லாமே வந்து பாரோ பண்ணி தான் இருக்குது. இவராக இதுவுமே வந்து க்ரியேட் பண்ணி எழுதலை, எல்லாமே பாரோட் ஐடியாஸ். அதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த ஆப்டிமிசம் எப்படின்னா ரெடிகுலஸ் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போப்போட ஆப்டிமிசம் எப்படி சொல்கிறாங்கன்னா ரெடிகுலஸ் ஆப்டிமிசம், த ஈஸி கோயிங் மூட் ஆஃப் த செல்ஃப் காம்ப்ளிசன்ட் ஏஜ். அது வந்து ஈஸி கோயிங் மூடாக இருக்குது. அது வந்து ரொம்ப சீரியஸாக அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது. த
கைண்ட்லி அண்ட் தின் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் சோஷியல் கிரிட்டிசம் ஆஃப் அடிசன். அடிசனோட ஒர்க் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ்ஸ் தான் முக்கியம். கைண்ட்லி, தின், சூப்பர்ஃபிஷியல், சோஷியல் கிரிட்டிசம். போப்பை கம்பேர் பண்ணும்போது போப்புக்கும் அடிசனுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. போப்பை கம்பேர் பண்ணோம் அடிசன் எப்படி, ரெண்டு பேத்துக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் போப்புக்கும் அடிசனுக்கும்? மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போப் அண்ட் அடிசன். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம்ல, போப்போட ஒர்க் எப்படி இருக்கும், அடிசனோட ஒர்க் எப்படி இருக்கும்? அடிசன் வந்து கேரக்டர் ரைட்டிங். அடிசன் வந்து கேரக்டர் ரைட்டிங், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வரும். ஒரு கேரக்டர் சொல்லி அது மூலியமாக வந்து மாரலைஸ் பண்ணுவார். போப் வந்து டைடாட்டிக்காக இருப்பார். போப்போட ஒர்க் வந்து சட்டரிக்கலாக இருக்கும், டைடாட்டிக்காக இருக்கும். அந்த ஷிஃப்ட்டு வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக்காக டைடாட்டிக்காக இருக்கும். ஷிஃப்ட்டுக்குமே போப் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பார், ஷிஃப்ட் வந்து பெசிமிஸ்டிக்காக இருப்பார். ஆனால் அவங்க வந்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்களோட ஒர்க்ஸ்லாம் இருக்கும். டைடாட்டிக் அப்படின்னா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான், ஏதாவது இதை செய்யாத அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுறது, டேரெக்டாக டீச் பண்ணுறது. ஆனால் அடிசனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு கேரக்டரை போர்ட்ரே பண்ணி அந்த கேரக்டர் மூலியமாக நமக்கு வந்து இன்டெரக்டாக டீச் பண்ணுவார். ஒரு கல்ச்சர்டு பீப்புள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம், ஒரு கல்ச்சர்டு மேனை நம்ம கண்ணு முன்னாடி போர்ட்ரே பண்ணி அந்த கல்ச்சர்டு மேன் மூலியமாக ரீடர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இதான் வந்து அடிஷனல் ஒர்க்கு. அதுவே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, கைண்டாக இருந்தாலும் இவங்கள மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. போப் மாதிரியோ ஷிஃப்ட் மாதிரியோ ஒரு ஷார்ப் சட்டேரிசம் கிடையாது. அது எப்படி இருக்குது, கைண்டாக இருக்குது, பட் தின் அண்ட் சூப்பர்ஃபிஷியல். ஆனால் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாகவும் சூப்பர்ஃபிஷியலாகவும் இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் சோஷியல் கிரிட்டிசம். இந்த வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கொடுத்துட்டு ஆத்தர் நேம் கொடுத்து ஈஸியாக எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அண்ட் ஸ்டீல் ரிவீல்ஸ் த சேம் டெம்பர் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸ்டீலும் இதே டெம்பர் தான் இருக்குது. சூப்பர்ஃபிஷியலாக சோஷியல் கிரிட்டிசம் தான் பண்ணுறாரு, பட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். வைல் ஃபியர்ஸ் மிசான்த்ரபி ஆஃப் ஷிஃப்ட் ஸ்ட்ரைக்கிங் எ டிஸ்கார்டன்ட் நோட் is in part at least to be interpreted as a measureless scorn of the strong man for the petty world about him, which had nonetheless bound him down as his own Gulliver had been bound down by the Lilliputians. ஷிஃப்ட் எப்படிப்பட்டனா மிசான்த்ரபி. அவர் ஒரு பெசிமிஸ்டிக்காக இருப்பார், ஹியூமன் கைண்டே வெறுக்கக்கூடிய ஒரு நபர். ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் கைண்டே வெறுக்கக்கூடிய நம்பர். இவரோட ஃபேமஸ் கோட் எதாவது சொல்ல முடியுமா, ஹியூமன் கைண்டை வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது ஷிஃப்ட்டுக்கு. anyone remember? ஷிஃப்ட் வந்து அவரோட ஃபேமஸ் கொட்டேஷன். அது எனக்குமே ரொம்ப எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நான் லைட்டாக சொல்கிறேன். ஐ ஹேட் ஹியூமன் கைண்ட் பட் ஐ லவ் ஜான் பீட்டர். அது மாதிரி ஒரு 4-5 பேர் வரும். அந்த பேர் மட்டும் ஞாபகம் இல்லை, என்ன பேர் எக்ஸாக்டாக சொன்னால் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கொட்டேஷன் இப்படி தான் இருக்கும், ஐ ஹேட் ஹியூமன் கைண்ட் பட் ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் நேம் சொல்லுவார். ஜான் பீட்டர் அது மாதிரி சொல்லுவார். என்ன எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்தமாக மனிதர்களை வெறுக்கிறேன், ஆனால் தனித்தனியாக என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஷிஃப்ட்டு சொல்லியிருப்பார். ஷிஃப்ட்டோட ரைட்டிங்ஸ் ஃபுல்லாமே வந்து ஹியூமன் கைண்டை வெறுக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பார். அது இதிலே பார்த்தோம். எந்த கலிவர்ஸ் ட்ராவல் எந்த பார்ட்டில் அது ரொம்ப அதிகமாக தெரியும்? ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஆர் ஃபோர்த் பார்ட்? கலிவர்ஸ் ட்ராவலில் ஹியூமன் கைண்டை வெறுக்கிற எஸ் ஃபோர்த்து பார்ட்டில் தான் அதிகமாக தெரியும். எஸ் அதில் யாஹூஸ் அப்படிங்கிற ஹார்சஸை ரொம்ப உயர்வாக சொல்லி ஹியூமன்ஸ் வந்து கேவலப்படுத்தி சொல்லிப்பார். அவங்க வந்து ஒரு அன்கல்ச்சர்டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஷிஃப்ட்டோட அந்த மிசான்த்ரபிக் ரைட்டிங் அதுவுமே எப்படி இருக்குன்னா, அவரோட கலிவர்ஸ் ட்ராவல் எப்படி அந்த கலிவர் அவன் வந்து பவுண்ட் டவுன் பை லில்லிபுட்டியன்ஸால் கட்டப்பட்டிருந்தோன்னா, அது மாதிரி வந்து இவரும் வந்து ஷிஃப்ட்டுமே வந்து இந்த பெட்டி வேர்ல்டால் அவர் சுற்றி இருக்க பெட்டி வேர்ல்டால் அவர் கட்டப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. த நியூ ஜென்ரேஷன் நவ் இன் இட்ஸ் டர்ன் reacted against the snug self-complacency, the chilliness, the aridity of the preceding age. They found themselves discontent with the way in which their fathers had looked at life. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து
இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு ரியாக்ஷன் இருக்குது. அதான் ஏஜ் ஆஃப் பப்புக்கு ரியாக்ஷனே இருக்காங்க. ஏஜ் ஆஃப் பப்பில் வந்து எப்படி வந்து ரொம்ப லாஜிக், குட் சென்ஸ், அப்புறம் பெசிமிஸ்டிக் அட்டிடியூட், சட்டரிக்கல் அட்டிடியூட் இதெல்லாம் பார்த்தாங்களோ இதை அவங்க வெறுக்கிறாங்க. இதை அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த செல்ஃப் காம்ப்ளியன்சி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிடி இது எல்லாத்தையுமே அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. They found themselves different in the way in which their fathers had looked at life. அவங்களோட முந்தின ஜென்ரேஷன் லைஃப்பை பார்த்ததை விட இவங்க வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. With their formalism, their narrowness of sympathy, their controlling ideals. அவங்ககிட்ட இந்த ஃபார்மல் லைஃப், ஃபார்மலிசம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபார்மலான ஒரு லைஃப். அதுக்கப்புறம் வந்து நேரோனஸ், ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளது. சிம்பத்தட்டிக்காக இல்லாமல் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்குது. அவங்களோட ஐடியல்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட லைஃபு. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வெறுப்போடு பார்க்குறாங்க. weary of the long continued artificiality, they began to crave something more natural and spontaneous in thought and language. இதுக்கு முன்னாடி இருந்த ஏஜ் ஆஃப் பப் வந்து ஆர்டிஃபிஷியாலிட்டியாக இருந்துச்சு. அதிலேருந்து இவங்க எப்படி மாறுன்னு நினைக்கிறாங்க, they want something more natural and spontaneous, நேச்சுரலாகவும் ஸ்பான்டேனியஸாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. They awoke to sense that in a world of wonder and mystery there were many things undreamt of shallow philosophy of the Augustine school. இவங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அகஸ்டன் ஸ்கூல், போப்போட ஸ்கூல், ஏஜ் ஆஃப் போப் என்ன சொல்லணும்னா ஏஜ் ஆஃப் அகஸ்டன் சொல்லுவோம். அந்த அகஸ்டன் பீரியடில், நியோ கிளாசிக்கல் பீரியடில் உலகத்தில் இருக்க நிறையா ஒண்டர்ஸ் மிஸ்ட்ரிலாம் அவங்க தவற விட்டுட்டாங்க. ரொம்ப வந்து லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒண்டர்ஸையும் மிஸ்ட்ரியும் தவற விட்டுட்டாங்க. ரொம்ப ஷேலோவாக இருந்துச்சு, அவங்களோட ஃபிலாசபி எப்படி இருக்குது, ரொம்ப ஷேலோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ஆஃப் ஜான்சனில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் நினைக்கிறாங்க. இன் பர்டிகுலர் தேவர் குவிக்கன் இன்டு ஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி பை த ரினேசான்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். இந்த டைமில் என்ன வருது, ரினேசான்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். ரினேசான்ஸ் அப்படின்னா நியூ லேர்னிங், ரிவைவல். ஆக்சுவலாக அந்த ரினேசான்ஸ் தான் வந்து நியூ லேர்னிங். நம்ம எலிசபெத்தன் பீரியடில் ரினேசான்ஸ் அப்படின்னா நியூ லேர்னிங். பொதுவாக ரினேசான்ஸ்க்கான மீனிங் வந்து ரிவைவல், மறுமலர்ச்சின்னு சொல்கிறோம் தமிழில், மறுமலர்ச்சி. அதான் ரினேசான்ஸ்க்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து ரிவைவல். எதோட ரிவைவல் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஷேக்ஸ்பியர் பீரியடில் நியூ லேர்னிங்கோட ரிவைவல். அங்கே வந்து ரிவைவல் ஆஃப் நியூ லேர்னிங், இங்கே வந்து ரிவைவல் ஆஃப் த ஃபீலிங்ஸ். இன் பர்டிகுலர் தேவர் குவிக்கன் இன்டு ஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி பை த ரினேசான்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் இருந்தாங்க, ஹியூமன் ஃபீலிங்ஸ்க்கு எந்தவித இம்பார்ட்டன்ஸ் தராமல் ஏஜ் ஆஃப் போப்பில் இருந்தாங்க. மறுபடியும் அந்த அதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் அப்போல்லாம் வந்து ஹியூமன் ஃபீலிங்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அவங்களோட ட்ராமா, அவங்க லிட்ரேச்சர்லாம் பார்த்தா ஃபீலிங்ஸ் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நடுவில் அந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் என்ன ஆயிடுச்சு, ஹியூமன் ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் திரும்ப அந்த ஹியூமன் ஃபீலிங்ஸை நோக்கி போகிறாங்களா, அதனால தான் அங்கே ரினேசான்ஸ்னு சொல்கிறாங்க. மீண்டும் ஒரு இதை மறுமலர்ச்சி, மீண்டும் ஒரு விஷயத்தை கொண்டு வருது. திஸ் இஸ் பர்ஹாப்ஸ் பியாண்ட் ஆல் அதர்ஸ் த ஒன் கேபிட்டல் ஃபேக்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் பீரியட் ஆஃப் ட்ரான்சிஷன். இதில் இந்த ட்ரான்சிஷனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, த எமோஷன்ஸ் லாங் ரெப்ரஸ்டு வேர் நவ் ரீஇன்ஸ்டேட்டட் அண்ட் ஆல் லைஃப் வாஸ் மாடிஃபைட் இன் கான்சிக்வன்ஸ். ரொம்ப நாளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த ஃபீலிங்ஸ் அது என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. எமோஷன்ஸ் லாங் ரெப்ரஸ்ட், ஒரு விஷயத்தை நம்ம ரெப்ரஸ்ட் அப்படின்னா அடக்கியே வச்சுருக்குது. எமோஷன்ஸை வந்து கிட்டத்தட்ட 1 சென்ச்சுரி ஃபுல்லாக அடக்கியே வச்சுருந்ததோட விளைவு என்னது, அடுத்த ஜென்ரேஷனில் அது வந்து வெளிப்பட்டு லைஃபோட எல்லாத்தையுமே அது வந்து மாடிஃபை பண்ணுது. வி சி திஸ் இன் த கேஸ் ஆஃப் ரிலீஜன்லையும் இது எதிரொலிக்குது. இன் போப்ஸ் டைம் வி ஹாவ் noted religion itself partaking of the general tendency of the contemporary society had been formal, utilitarian and unspiritual. போப்போட டைமில் ரிலீஜன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மலாகவும் யூட்டிலிட்டேரியனாகவும் அன்ஸ்பிரிச்சுவலாகவும் இருந்துச்சு. அந்த அப்போ இருந்த ரிலீஜன் பேர், போப்போட டைமில் இருந்த ரிலீஜன் பேர்
என்ன ரிலீஜன் இருந்துச்சு போப்போட டைமில்? டெய்சம். 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 டெய்சம் அப்படின்னா வந்து ரிலீஜன் ஷுட் ஹேவ் யூட்டிலிட்டேரியன் வேல்யூ. ரிலீஜன் ஷுட் காம்ப்ரமைஸ் வித் சென்ஸ், காமன் சென்ஸ். ரிலீஜன் அப்படின்னா அது வந்து லாஜிக்காக இருக்கணும். லாஜிக் இல்லாமல் இந்த மிராக்கிளாக இருக்கும்ல. நம்ம கிறிஸ்டியானிட்டி அப்படின்னாலே அதில் மிராக்கிளை பேஸ் பண்ணி தான் கிறிஸ்டியானிட்டியே இருக்குது. அதில் இருக்க மிராக்கிள்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இயேசு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் கிறிஸ்டியானிட்டிங்கிற ரிலீஜனே இருக்குது. அந்த மிராக்கிள்ஸை எடுத்துட்டா அந்த ரிலீஜனே இருக்காது. ஆனால் இவங்க ஏஜ் ஆஃப் போப்பில் எதை நம்புகிறாங்க? லாஜிக்காக இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்குவோம், அந்த மிராக்கிள்ஸ்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு ரிலீஜனுக்கு வந்து யூட்டிலிட்டேரியன் வேல்யூ இருக்கணும். ரிலீஜன் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்குமே சமூகத்தில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு வந்து சமூகத்தில் பயன்படணும். அப்போ ரிலீஜனுக்கான யூட்டிலிட்டேரியன் வேல்யூன்னு எதை சொன்னாங்க? ரிலீஜன் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ஆஃப் போப்பில் இருக்கக்கூடிய மக்கள் நினச்சாங்க. அதோட யூட்டிலிட்டேரியன் வேல்யூ என்னது? எதுக்காக பயன்படும் அப்படின்னா ரிலீஜன் ஒன்று இருந்தால் தான் மாரல்னு ஒன்று இருக்கும் சொசைட்டியில். ரிலீஜன் ஒன்று இருந்தால் தான் மாரல்னு இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரிலீஜன் அவங்க வச்சுருந்தாங்க. ரிலீஜன் இல்லைனா மாரல்ங்கிறதே இருக்காது. அப்போ ரிலீஜன்றது தான் மாரல் இருக்குங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரிலீஜன் சொல்லிய. மற்றபடி அவங்க ஸ்பிரிச்சுவலாக இல்லை. ஏஜ் ஆஃப் போப் பீரியடில் யாருமே ஸ்பிரிச்சுவலாக இல்லை. அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு இவங்க ரிலீஜனும் சேஞ்ச் ஆகுது மறுபடி. இந்த கிரேட் இவாஞ்சலிஸ்டிக் ரிவைவல் லெட் பை வெஸ்லி அண்டு ஒயிட்ஃபீல்டு, இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம். த ஓல்டு ஃபார்மாலிட்டி வாஸ் ஸ்வெப்ட் அவே and the utilitarianism abandoned and a mighty tide of spiritual energy poured into the church and out among the mass of the people. இந்த பீரியடில் 2 பேர் வராங்க, வெஸ்லி அண்டு ஒயிட்ஃபீல்டு. வெஸ்லி அண்ட் ஒயிட்ஃபீல்டு இவங்க 2 பேர் they are the reasons for evangelistic revival. இவாஞ்சலிஸ்டிக் ரிவைவல் அந்த மறுபடியும் அந்த பழைய மதத்தை கொண்டு வரத்துக்கான மிக முக்கியமான 2 நம்பர் யார்? வெஸ்லி அண்டு ஒயிட்ஃபீல்டு. இவங்க 2 பேரும் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வந்து அந்த ஃபார்மல் ரிலீஜன், யூட்டிலிட்டேரியனிசம் இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு பழைய மாதிரி ரிலீஜன் கொண்டு வராங்க. கிறிஸ்டியானிட்டியை பழைய மாதிரி கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து வெஸ்லியும் ஒயிட்ஃபீல்டும். The preachers of the last age, as we have said, had sought rather to convince by argument than to move by feeling, and their discourse had been carefully written essays characterized by decorum, reserve, and a thought of recognition of the properties. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீச்சர்ஸ் எல்லாமே எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப லாஜிக்காக பேசி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. மக்களை வந்து லாஜிக்காக பேசி கன்வின்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை எவோக் பண்ணுறவங்களா இல்லை, அவங்களோட ஃபீலிங்ஸை எவோக் பண்ணக்கூடியவங்களா இல்லை. உங்களோட ரைட்டிங்ஸ் ஃபுல்லாமே ப்ரீச்சிங் ஃபுல்லாமே லாஜிக்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏஜ் ஆஃப் ஜான்சனில் வரக்கூடிய ப்ரீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? தே மூவ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் த மாசஸ். அவங்க வந்து மக்களோட ஃபீலிங்ஸை மூவ் பண்ணி ரிலீஜன் நோக்கி மறுபடி கொண்டு வராங்க. தி இவாஞ்சலிஸ்ட் ஆன் த கான்ட்ரரி மேட் தேர் அப்பீல் டைரக்ட்லி டு த எமோஷனல் நேச்சர் and then extempore discourses. By their impassioned tones and gestures, they showed that they cared nothing for decorum and the properties where the eternal destiny of the soul was at stake. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ராப்பர்ட்டிஸ், எட்டர்னல் டெஸ்டினி ஆஃப் த சோல். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ப்ரீச்சிங் வந்து டெக்கோரம் ஃபாலோ பண்ண. டெக்கோரம்னா ஒரு டீசெண்டாக இருக்கணும், ஒரு ஹை கிளாஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து வந்த ப்ரீச்சர்ஸ் வந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த டெக்கோரம், அந்த டிக்னிட்டி, ரொம்ப ஃபார்மலாக இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முன்னாடி இருந்த அந்த லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த இமன்ஸ் சக்ஸஸ் ஆஃப் ஹேண்டில்ஸ் மெஸ்ஸியா ஆன் இட்ஸ் ஃபஸ்ட்டு லண்டன் பர்ஃபார்மன்ஸ் இன் 1743 மே பி டேக்கன் அஸ் அனதர் இண்டெக்ஸ் ஆஃப் த கம்மிங் சேஞ்ச். ஒவ்வொரு ஏஜ் சேஞ்ச் ஆகும்போதும் ஏதோ ஒரு ஒர்க், இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஏஜ் சேஞ்ச் ஆகும்போதும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் பார்ப்போம். ஏஜ் ஆஃப் போப்புக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்துச்சு? அந்த ஏஜ் ஆஃப் அந்த ரெஸ்டரேஷன் ஏஜில் இருக்க திங்கிங்கை சேஞ்ச் பண்ணி ஏஜ் ஆஃப் போப் வரத்துக்கு ஒரு புக்கு முக்கியமான காரணம் ஆச்சு. என்ன புக்கு?
Taxes mu. எஸ் And Jeremy Collier and the Sarters Yes, of view very of good, the very good. proponents of England. எஸ் வெரி குட். ஜெர்மி காலரோட ஒர்க்கு இயர் வந்து 1678 சாரி 1698 1698. 1698 ஜெர்மி காலர் ஒர்க்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து இம்மாரலிஸ்டிக்காக இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பூஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான ட்ராமாவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜெர்மி காலர் ஒரு ஒர்க் எழுதுறாரு. என்ன ஒர்க்னா த ப்ரொஃபைனஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கிலீஷ் ஸ்டேஜ் மாறுது கொஞ்சம். இனிமேல் இந்த மாதிரி பிளேலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ இந்த 1743 மெசையா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு, ஹேண்டில்ஸ் மெசையா அப்படிங்கிற ஒர்க் எழுதுறாங்க. அதுதான் வந்து ரிலீஜனில் ஒரு பெரிய சேஞ்சு கொண்டு வருது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் அது மாறத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. A natural accompaniment part effect of the revival in religion was widening and deepening sympathy in man as man. இந்த ரிலீஜனில் ஏற்பட்ட மாற்றம் தான் குறிப்பாக ஏஜ் ஆஃப் ஜான்சனில் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒரு சோஷியல் எலமெண்ட் இருக்கும். அந்த ஏஜ் உருவாகிறதுக்கு ஒரு சோஷியல் எலமெண்ட் இருக்கும். இப்போ ஷேக்ஸ்பியர் பார்த்தா அங்கே என்ன சோஷியல் எலமெண்ட் இருக்குது? ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் நம்ம நிறையா படிச்சிருப்போம். என்னென்ன எலமெண்ட் சொல்ல முடியுமா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில்? ஒவ்வொரு ஏஜுக்குமே ஒரு சோஷியல் எலமெண்ட் இருக்கும். அந்த ஏஜில் இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் என்னென்ன சோஷியல் எலமெண்ட் இருக்குது? எஸ் புரியல. ரெனேசான்ஸ் ரிஃபர்மேஷன் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காலனிஸ், இதெல்லாம் வந்து வெல்த்தை அவங்களோட வெல்த்தை கூட்டுச்சு. குறிப்பாக எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காலனிஸ்னால அவங்க வெல்த்து கூட்டினதுனால அவங்க மக்களாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். அதனால் ட்ராமா நிறையா வர ஆரம்பிச்சிது. ப்ளஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் வரதுனால நிறையா புக் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. போய்ட்ரி அதெல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சு வைட் ரீடர்ஸ்கிட்ட போய் சேர்ந்தது. இது மாதிரி நிறையா சோஷியல் எலமெண்ட்னால தான் எலிசபெத் ஏஜில் லிட்ரேச்சர் வந்து ஒரு பீக்கில் இருந்துச்சு. கோல்டன் ஏஜ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அடுத்து வர பியூரிட்டன் ஏஜில் பியூரிட்டன்ஸ் ரூல் அதிகமாக இருந்தனால லிட்ரேச்சர் இல்லாமல் போயிடுச்சு. பியூரிட்டன் ரூலில் ஏன் லிட்ரேச்சர் இல்லைன்னா பியூரிட்டனிசம் தான் வந்து சோஷியல் எலமெண்ட். அப்புறம் ரெஸ்டரேஷனில் அந்த ஃப்ரெஞ்சு கிங்ஸ் தான் வந்து ஆட்சி பண்ணனால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால லிட்ரேச்சர் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. சொசைட்டியில் என்ன மாற்றம் ஏற்படுதோ அதே மாற்றம் தான் இதில் ரெஃப்ளெக்ட் ஆகும், லிட்ரேச்சரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து இது வந்து நீங்கள் எட்வர்ட் ஆல்பர்ட் புக்கு படிச்சிங்கன்னா தெரியும். வீட்டில் வச்சுருந்தா இல்லை நெட்டில் கூட அவைலபிள் இருக்குது. அது சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். அந்த புக்கே ஒவ்வொரு ஏஜும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இது வந்து ஹெட்டிங் இல்லாமல் இருக்குது. அது வந்து சப்ஹெட்டிங்கோட எட்வர்ட் ஆல்பர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சோஷியல் காஸ் அந்த ஏஜ் உருவாகிறதுக்கான சோஷியல் காஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சோஷியல் காஸ் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு 5-6 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதில் இருக்க ஆத்தர்ஸ் தனியாக கொடுத்து அவங்க ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஏஜில் இருக்க டாமினன்ட் ஜானர் என்ன, டாமினன்ட் ஃபார்ம் என்ன, லிட்ரேச்சர்னா இது மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹட்சனில் அது மாதிரி தரல. இது வந்து ரொம்ப மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டீப்பாக என்னென்ன சோஷியல் காஸ்ட்னால இந்த ஏஜ் உருவாச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ரிலீஜனில் ஏற்பட்ட மாற்றம், ரிவைவல் ஆஃப் த ரிலீஜன். அதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏஜ் ஆஃப் பியூரிட்டானிசம் ஏஜ் ஆஃப் மில்டன் ஏற்பட்டதுக்கு காரணமும் ரிலீஜனில் ஏற்பட்ட மாற்றம். இதுக்கும் ரிலீஜனில் ஏற்பட்டதான் காரணம். த ஸ்ப்ரெட் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் ஸ்பிரிட் and the increasing frequency and the vigor of the protests which were now made not only against the brutality of the society but also against in its general classlessness and historical of much importance. But all these things were simply aspects of one great comprehensive movement, the rapid growth of democracy. இது எல்லாமே வந்ததுக்கு
ஒரு முக்கியமான ஒரு ரீசன் சொல்கிறாங்க. என்னது? த ரேபிட் க்ரோத் ஆஃப் டெமோக்ரஸி. இது வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னது? ரேபிட் க்ரோத் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த இப்போ ரெண்டு ரீசன் பார்க்குறோம். ஒன்று வந்து ரிவைவல் ஆஃப் த ரிலீஜியன். ஏஜ் ஆஃப் ஜான்சனில் மிக முக்கியமான ஒரு சோஷியல் இம்பேக்ட்னு பார்த்தா ரிவைவல் ஆஃப் த ரிலீஜியன், ரிவைவல் ஆஃப் இவாஞ்சலிசம். யார் அந்த 2 பேர்? வெஸ்லி அண்ட் ஒயிட்ஃபீல்டு. அடுத்து 2வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரேபிட் க்ரோத் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அப்போ தான் டெவலப் ஆகிடுது. டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆச்சு இங்கிலாண்டில்? டெமோக்ரஸி இட் ஹேஸ் எ லாங் ஹிஸ்ட்ரி. டெமோக்ரஸிங்கிறது இங்கிலாண்டில் வந்து கிட்டத்தட்ட 800 years ஹிஸ்ட்ரி உடையது. ஃபஸ்ட்டு டெமோக்ரஸிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அல்லது ரிப்பப்ளிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கிலாண்டில் இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நம்ம தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு புரியல? டெமோக்ரஸினா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா கிங் தான் ரூல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இங்கிலாண்டு வந்து இவ்வளோ காலமாக கிங் தான் ரூல் பண்ணுறாரு, அது உங்களுக்கு தெரியும். மக்களுக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. கிங் அவர் நினச்சதெல்லாம் அவர் செஞ்சுட்ருக்க முடியாது. மக்களுக்கு என்ன வேணும்? அதிகாரம் இருக்கணும். ஈக்குவலாக கிங்குக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கோ அதே அளவுக்கு மக்களுக்கும் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராடுற குணம் தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். அந்த போராட்டத்துக்கான குணம் அல்லது அந்த பாலிட்டிக்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்ச பவர், அதை தான் வந்து டெமோக்ரஸி அப்படி சொல்கிறோம். அது எப்போ முத கிங் எடுத்து போராட ஆரம்பித்தாங்க இங்கிலாண்டில்? ஃபஸ்ட்டு காமன்வெல்த் சார்ல்ஸ் ஒன் இறந்த பிறகு பார்லிமெண்ட் ஆட்சி வரும் சார் 1660. நோ, அதுக்கு முன்னாடி கிங் ஜான் இருந்தப்ப மெக்னா கார்ட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போராடினாங்க. கிங் ஜான் இருந்தப்ப மெக்னா கார்ட்டா 1215 எஸ் 1215 அப்போ மெக்னா கார்ட்டா. அப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து, அப்போ கிங் வந்து அவங்க வச்சதான் சட்டம். திடீர்னு 50% டேக்ஸ் கட்டுங்கம்பாங்க, திடீர்னு 30% டேக்ஸ் கட்டுங்கம்பாங்க, என்ன வேணாலும் அவங்க சட்டம் போடலாம். அப்போ மக்கள் பார்த்துட்டு இப்படிலாம் கிங் அவர் நினச்சதெல்லாம் சட்டம் போட்டுருக்க முடியாது, அவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும், ஒரு ரூல் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கு, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல அது மாதிரி ஃபஸ்ட்டு மெக்னா கார்ட்டாங்கிறது தான் கான்ஸ்டியூஷன், மதர் ஆஃப் ஆல் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி இப்போ இதுக்கு இந்த தண்டனை இவ்வளோ தான் வந்து டேக்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ரூல் மக்களை எழுதி அதை கொண்டு போய் கிங் ஜான்ட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அவரை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்குறாங்க. மக்களாட்சிக்கான ஆரம்பம் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கிங் ஜான்லாம் அதை ஃபாலோ பண்ணல, கையெழுத்தை போட்டார் இல்லையா, ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு பார்த்தா 1381 வருது, நம்ம படிச்சிருக்கோம். என்னது 1381 பெசன்ட் ரிவோல்ட். எஸ், பெசன்ட்ஸ் ரிவோல்ட். அதுவுமே அரசருக்கு எதிரான ஒரு புரட்சி. இது மாதிரி அப்பப்போ நிறைய புரட்சி வரும். ஏஜ் ஆஃப் சாசர் பீரியட் இருக்குல்ல 1381, அதே காலகட்டத்தில் ஏஜ் ஆஃப் சாசர் அந்த டைமில் தான் 1381. அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கில்ஸ்மேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நம்ம பொருளாக்டு கண்டெம்பரரிஸில் படிச்சுப்போம் கில்ஸ்மேன் அப்படின்னு. யார் அவங்க கில்ஸ்மேன்? அதாவது பானை செய்கிறவங்க, கத்தி செய்கிறவங்க, துணி வீவ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழிலாளர்கள், கலைஞர்கள். பானை செய்கிறவங்க, பானை செய்யும் கலைஞர், கத்தி செய்கிற கலைஞர், அப்புறம் மற்ற ஆயுதம் செய்கிறவங்க, இவங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏஜ் ஆஃப் சாசர் பீரியடில் குரூப் சங்கம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பீரியடில் வந்து 14th century வந்து அதுக்கு முன்னாடி தனித்தனியாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சங்கம் இருக்குல்ல அது மாதிரி சங்கம் ஃபார்ம் பண்ணாங்க, குரூப் ஃபார்ம் பண்ணாங்க, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே வந்து பொருள்லாம் ஒரே விலையில் தான் விற்கணும் அப்படிலாம் அவங்களுக்குள்ளே ஒரு சட்டம் போட்டுக்கிட்டாங்க. இப்போ பானை விற்கிறோன்னா ஒரு பானைக்கு இவ்வளோ தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்லாம். அதுக்காக தான் சங்கம். அவங்க நல்ல இப்போ சங்கம் நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வெளியூர் போய் விற்கணும் அப்படின்னா அந்த ஊருக்காரங்க காசு தரணும், அவன் அந்த ஊருக்காரன் இங்கே வந்து விற்கினா இந்த ஊருக்காரன் காசு தரணும். இது மாதிரிலாம் வந்து அவங்க வந்து சட்டம் போட்டிருந்தாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சது, ஊரில் இவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. சங்கம் ஆரம்பிச்சதுனால ஒற்றுமையாக இருந்ததுனால ஊரில் இவங்க பவர்ஃபுல் ஆகிட்டு, அதான் நம்ம கேண்டர்பரி டேல்ஸில் படிப்போம். அவங்க ஒய்ஃப்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, சில்வரில் கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்லாம் படித்தோம்ல. அந்த 14th சென்ச்சுரியில் கில்ட்ஸ்மேன் பவர்ஃபுல்லானாங்க. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானாங்கன்னா, கிங்கிட்டே போய்ட்டு நேரடியாக உட்காந்து பேசுவாங்களாம். கிங்கிட்ட போய்ட்டு இவங்க குரூப்பாக இருக்கனால இப்போ ஜாக்டோஜியன்லாம் அரசாங்கத்தே சங்கம் கண்ட்ரோல் பண்ணதில்ல, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தா கவர்மெண்ட்டே பயப்படுது எங்கே ஓட்டு போயிடுமோன்னு. அந்த மாதிரி அப்போ இருந்த அரசர் வந்து இந்த சங்கத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. எதுனாலும் கூட்டமாக போய் போராட ஆரம்பிச்சிடுவாங்களாம் இந்த கில்ட்ஸ்மேன்லாம். அப்படி போராடி ஃபஸ்ட்டு அவங்க பெற்ற உரிமை என்னென்னா, நாங்களும் பார்லிமெண்ட்டில் வந்து உட்காருவோம், எங்களோட ஆட்கள் இப்போ ஒரு பானசீரவர் இருக்காருன்னா பானசீரவர் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்குவார், ஒருத்தர் வந்து உட்காந்துக்குவார். உங்கள் அரசவையில் ஒருத்தர் எங்களை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம். அவர் வந்து உங்கள் பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்குவார் உங்கள் அரசவையில். நீங்கள் எங்கள் சம்மந்தமாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் என்ன பண்ணோம், இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்க முடியாது. அப்படி தான் இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டே ஆரம்பிச்சிது. ஈவன் சாசர் பீரியடுக்கு முன்னாடியே இப்படி தான் ஆரம்பிச்சிது. ஆனால் சாசரில் என்னவாக இருந்தார், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தார். சாசர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தார். கென்ட் தொகுதிக்கான மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியாக இருந்தார். ஆனால் அப்போ இருந்தவங்க வந்து ராயல் பீப்புள் கிங்கை நேராக சூஸ் பண்ணுவாங்க. அப்போ சாசர் இருந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கிங் டேரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கில்ட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணோம், இல்லை நாங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ணியிருப்போம், அவரும் என்ன பண்ணோம், எங்களை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசவே ரெண்டாக பிரிஞ்சுது. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி எல்லா கில்ட்ஸ்மேனும் அவங்கவுங்க ஏரியாவிலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்களாம் ஒரு பக்கமும், அரசர் அவருக்கு வேணுங்கிறவங்களாம் ஒரு பக்கம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக சேர்த்துக்குவார். இதுதான் இப்போ வந்து லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. லோக்சபாலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து போகிற எம்பி இருப்பாங்க, ராஜ்யசபாலேருந்து எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுத்த எம்பி. இப்படி தான் டெமோக்ரஸி உருவாச்சு. இந்த டைமில் வந்து அந்த எதுக்காக சொல்கிறேன், இது வந்து 14th சென்ச்சுரியில் ஆரம்பிச்சு இப்போ நம்ம எந்த சென்ச்சுரி பார்க்குறோம், 18th சென்ச்சுரி பார்த்துட்ருக்கோம். 18th சென்ச்சுரி கிராஜுவலாக டெவலப் ஆகிடுது. ஒவ்வொரு விஷயம் போராடி கொண்டு வராங்க. நடுவில் பியூரிட்டன் பீரியடில் வந்து அந்த பார்லிமெண்ட் ரூல் அதெல்லாம் இருக்குது. அவங்க இப்போ தான் அந்த டெமோக்ராட்டிக் அட்டிடியூட் அப்படிங்கிறது அவங்ககிட்ட வருது. இந்த ஏஜில் இருக்க மிக முக்கியமான விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று ரிவைவல் ஆஃப் ரிலீஜன், இன்னொன்று வந்து ரேபிட் க்ரோத் ஆஃப் டெமோக்ரஸி. மோர் தென் எவர் பிஃபோர் த இண்டிவிஜுவல் மேன் வாஸ் நவ் ரெகக்னைஸ்ட் இன் இஸ் எசென்ஷியல் manhood and the stress laid upon those qualities of character which have nothing to do with the factious association of birth and breeding. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் வந்து இண்டிவிஜுவல் மேனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இண்டிவிஜுவாலிட்டிக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ தான் தராங்க. இதுக்கு முன்னாடி வந்து இண்டிவிஜுவாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரல. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, த ஃபேக்சுவஸ் அசோசியேஷன் ஆஃப் பர்த் அண்ட் ப்ரீடிங், ஒருத்தனோட வேல்யூ எதை வச்சு டிசைட் பண்ணாங்க, ஒரு ஹியூமனோட வேல்யூ எதை வச்சு டிசைட் பண்ணாங்கன்னா அவனோட பர்த் அண்ட் ப்ரீடிங் வச்சு தான் டிசைட் பண்ணாங்க. அவன் நோபல் பர்த்தா இல்லை காமன் பீப்புளா அப்படிங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணல. காமன் பீப்புளுக்கு அப்போ வந்து அதிக இம்பார்ட்டன்ஸே இல்லை. நேசன்ஸ் பீரியட்லையும் சரி, அதுக்கு வந்து பீரியட்லையும் காமன் பீப்புள் அப்படிங்கிற வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே இல்லாமல் இருந்தவங்க. இப்போ தான் வந்து 18th சென்ச்சுரி குறிப்பாக ஏஜ் ஆஃப் ஜான்சன் தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, இண்டிவிஜுவாலிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வருது. As the century ran its course, social and political unrest became more and more marked. அடுத்து வர சென்ச்சுரிஸ் நகர சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் நிறையா வருது. நிறையா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வருது. ஆல் sorts of new and explosive idea filled the air. People became increasingly familiar with the notions of liberty, equality and rights of man and increasingly alive to the countless absurdities of and evils of existing social state. மக்கள் வந்து ரொம்ப அவேர்னஸாக வராங்க, ரொம்ப விழிப்புணர்வு பெறுறாங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட்ஸ் ஆஃப் மேன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து பாப்புலர் ஆகுது. எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு பாப்புலர் ஆச்சு? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. பீப்புள் பிகேம்ஸ் ஃப்ரான்ஸில் தான் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அந்த இது வருது. அது உலகம் ஃபுல்லாக பரவுது. எப்பொழுதுமே ஒரு கருத்து வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும், அது என்ன பண்ணோம், உலகம் ஃபுல்லாக அது பரவும்.
எந்த ஒரு ஐடியாவுமே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இடமா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது ஃப்ரான்ஸில் உருவாச்சு. கம்யூனிசம்ங்கிறது எங்கே உருவாச்சு? கம்யூனிசம் எஸ் இங்கிலாந்து. அவர் ஆக்சுவலாக ஜெர்மன். கார்ல் மார்க்ஸ் வந்து ஜெர்மன், பட் ஈ ஸ்டேட் இன் இங்கிலாந்து. அப்போ தான் வந்து இங்கிலாந்தில் தங்கி தான் வந்து அவர் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்புறாரு. அதுக்கப்புறம் தான் அது ரஷ்யாவுக்கு போகுது. இது மாதிரி ஒவ்வொரு ஐடியாவுக்கும் ஒரு ரினேசான்ஸ்ங்கிறது இட்டாலி. ரினேசான்ஸ் அப்படிங்கிறது இட்டாலி. ரெஃபர்மேஷனுங்கிறது எங்க? ரெஃபர்மேஷன் எந்த நாட்டில் ஸ்டார்ட் ஆச்சு? ஜெர்மன். ரெஃபர்மேஷன் வந்து ஜெர்மனில் ஸ்டார்ட் ஆச்சு. ரினேசான்ஸ் வந்து இட்டாலி. லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து ஃப்ரான்ஸ். The passionate attacks of the great French writer Rousseau upon civilization and all its idiots and the fiery gospel of back to nature sent a strange thrill through the whole European world. இதில் முக்கியமாக இந்த திங்கிங்கை பாப்புலரைஸ் பண்ணது யார் அப்படின்னா ரூசோ, ஃப்ரெஞ்சு ரைட்டர் ரூசோ. இவர் தான் மிக முக்கியமான ரைட்டர். இந்த லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி இந்த மாதிரியான ஐடியாலஜி பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம். இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இந்த ஐடியாலஜி பாப்புலர் இருந்ததுக்கு காரணமாக இருந்தவர் ரூசோ. அவரோட ஒரு மிக முக்கியமான காஸ்பல் அது என்னென்னா பேக் டு நேச்சர். ரூசோவோட மிக முக்கியமான காஸ்பல்னாது பேக் டு நேச்சர். இது எக்ஸாம்பிள் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. பேக் டு நேச்சருங்கிற அந்த மோட்டோவை பாப்புலரைஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெஞ்சு ரைட்டர் ரூசோ. இயற்கைக்கு திரும்புவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் தான் பாப்புலரைஸ் பண்ணுறாரு. அது யூரோப்பியன் வேர்ல்டு ஃபுல்லாமே ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது. இந்த ரூசோ சொன்ன பேக் டு நேச்சருங்கிற அந்த கான்செப்ட் வந்து யூரோப்பியன் சொசைட்டி ஃபுல்லாமே அதிர்வலை ஏற்படுத்து. இது வந்து ஒரு மூணாவது இன்ஃப்ளூயன்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலீஜன் ரிவைவல், அதுக்கு காரணம் வெஸ்லியும் ஒயிட்ஃபீல்டும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? டெமோக்ரஸி, ஸ்ப்ரெட் ஆஃப் டெமோக்ரஸி, எஸ் டெமோக்ரஸி பார்த்தோம். மூணாவது வந்து அந்த டெமோக்ரஸிக்கு காரணமாக இருந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இந்த மாதிரியான ஐடியாலஜி, ஃப்ரான்ஸ் நாட்டில் ஆரம்பித்த ஐடியாலஜி, ப்ளஸ் அப்புறம் பேக் டு நேச்சர் அப்படிங்கிற ரூசோவோட அந்த காஸ்பல். டர்ன் வேர் வி மே இன் திஸ் க்ளோசிங் டிகேட்ஸ் ஆஃப் த சென்ச்சுரி, signs of vast upheaval are apparent. Across the Atlantic, a new republic springs into being, and foundation of principle of which is that men are born free and equal. எங்கே திரும்பினாலும் இந்த இண்டிவிஜுவலிசம், ஃப்ரீடம், லிபர்ட்டி இந்த மாதிரியான அட்டிடியூட், இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து 18th century க்ளோசிங் டிகேட்ஸில் நிறையா பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. 18th century க்ளோசிங் டிகேட்ஸில் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்ட் ஆரம்பிச்சு. அதுக்கு காரணம் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். இந்த ஐடியாலஜி பரவுறதுக்கு காரணம் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். ஒரு நியூ ரிபப்ளிக் ஸ்ப்ரிங் வருது. ரிபப்ளிக் திங்கிங், டெமோக்ரஸி அண்டு ரிபப்ளிக், இது ரெண்டுமே இப்போ தான் பரவ ஆரம்பிக்குது. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக்? ஒரு ரிபப்ளிக் அட்டிடியூட், ஒரு ரிபப்ளிக் அண்ட் டெமோக்ரஸி. ரிபப்ளிக்னா அது டெமோக்ரஸினா மக்கள் எல்லாம். எஸ், டெமோக்ரஸி மக்களாட்சி. இப்போ இந்தியா மாதிரி இருக்கிறது டெமோக்ரஸி சார். எஸ், தென் இந்தியா ரிபப்ளிக் கண்ட்ரி தான். இந்தியா புரியல. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஃபஸ்ட்டு ரிபப்ளிக் தான் பவர்ஃபுல்லானது. குடியரசு அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணியிருந்தால் அது ரிபப்ளிக் கண்ட்ரி. இப்போ இந்தியா வந்து கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணியிருக்கு. அது கான்ஸ்டியூஷனில் ஒரு சில விஷயத்த மாற்றவே முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. ஒரு சில விஷயங்கள் தான் அமெண்ட்மெண்ட் கொடுத்து மாற்ற முடியும். பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடிப்படை அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸை மாற்றவே முடியாது. அதான் ரிபப்ளிக் கண்ட்ரி. அந்த மாதிரி கண்ட்ரி தான் வந்து ரிபப்ளிக். இந்தியா வந்து ரிபப்ளிக் கண்ட்ரி. டெமோக்ராட்டிக்னா என்னென்னா பெரும்பான்மையான மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. பெரும்பான்மை மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்க அதுதான் சட்டமாக இயற்றப்படும். அதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியா வந்து ரெண்டுமே, கான்ஸ்டியூஷனும் இருக்குது, ப்ளஸ் யாருக்கு ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிறது வந்து
ஓட்டெடுப்பு மூலிமா பெரும்பான்மை மக்கள் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறோம் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒரு சட்டம் ஏற்றிருந்தாலும் புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரனாலும் பார்லிமெண்ட்டில் யார் அதிகமாக வாக்கெடுப்பு போடுறாங்களோ அவங்க அதுதான் சட்டமாக ஏற்றப்படும். ஒரு சில நாட்டில் இப்போ பியூராக டெமோக்ராட்டிக் இருக்குல்ல, அது ரொம்ப சின்ன கண்ட்ரி தான், ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரிலாம் எதுவுமே பியூர் டெமோக்ராட்டிக் கிடையாது, ரொம்ப மைனர் கண்ட்ரிஸ். ஒரு சில நாட்டில் வந்து பியூர் டெமோக்ராட்டிக்காக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த சட்டத்தை வேணாலும் ஓட்டெடுப்பு மூலியமாக கொண்டு வந்துடுவாங்க. ஒரு பெரும்பாலும் இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 70% மக்கள் அதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது வந்து சட்டமாக மாறிடும். இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு சில சட்டத்தை வந்து என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 7 ரைட்ஸு அதெல்லாம் அமெண்ட்மெண்ட் கொடுத்து மாற்றவே முடியாது. இப்போ ஒரு 70% பேர் ஓட்டு போட்டு இங்கே இருக்க மைனாரிட்டியெல்லாம் இந்தியா விட்டு விரட்டி விட்டணும் அப்படின்லாம் ஓட்டு போட்டால் என்ன பண்ணிட முடியும், மைனாரிட்டியை விரட்டி விட முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கான மைனாரிட்டிக்கான உரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக். இந்த ரிப்பப்ளிக் ஸ்பிரிட்டும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, 17th century எண்டில் தான் வர ஆரம்பிக்குது. டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டும் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஒன்லி a little later the great storm which had been long been gathering over France burst in the revolution. கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன பண்ணுச்சு, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே இந்த ஏஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ். That the literature of such a half century will reveal in many ways the conflict of the old ideas and new, the steady triumph of new and the profound changes of mood which resulted most of course be obvious. இந்த சென்ச்சுரி இந்த 50 years ஃபுல்லாமே 18th centuryல லாஸ்ட் 50 years ஃபுல்லாமே இந்த 2 ஐடியாஸ்க்குமான கான்ஃப்ளிக்டை தான் வந்து போர்ட்ரே பண்ணுது. ஒன்று ஓல்டு ஐடியாஸ், நியூ ஐடியாஸ். இந்த ஓல்டுக்கும் நியூக்குமான இந்த 2 ஐடியாஸை தான் என்ன பண்ணுது இப்போ இருக்க லிட்ரேச்சர் எல்லாமே போர்ட்ரே பண்ணுது. அதே மாதிரி இந்த ப்ரொஃபவுண்ட் சேஞ்ச் ஆஃப் மூடு, மக்கள் மைண்டில் ஏற்பட்ட மூட் சேஞ்ச், அதையும் வந்து அது வெளிப்படையே தெரியுது. லுக்கிங் அட் த லிட்ரேச்சர் ஃப்ரம் த more purely literary point of view, we may also expect to find that it exhibits a struggle between the powerful traditions of Augustan age and various opposed theories, and with a gradual failure in prestige of the classical school, the establishment of a literature essentially different from this in respect alike of matter, spirit and form. Literary point of viewவில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த அகஸ்டன் ஸ்கூல் ட்ரெடிஷன்லேருந்து அதோட அந்த பவர்ஃபுல் ட்ரெடிஷன்லேருந்து வெளியில் வரத்துக்காக ட்ரை பண்ணுறது நல்லாவே தெரியும். அது ரெண்டு அப்போசிங் ஃபோர்ஸ் நம்ம பார்க்க முடியும் இந்த ஏஜில். ஒன்று வந்து அகஸ்டின் ஏஜ், இன்னொன்று வந்து அது அந்த அகஸ்டின் ஏஜுக்கான அப்போசிட் தியரிஸ். இது ரெண்டுத்துக்குமான கான்ஃப்ளிக்டை நம்ம லிட்ரேச்சரை என்ன பண்ண முடியும், டைரெக்டாக பார்க்க முடியும். ஒன்று அகஸ்டின் ஏஜுக்கான அந்த பவர்ஃபுல் ட்ரெடிஷன், அவங்க வந்து ரொம்ப அகஸ்டின் ஏஜ்னாலே கிளாசிக்கல் ஸ்கூல் லாஜிக் இதை தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு அப்போசிட்னா எமோஷன்ஸு, ரொமான்டிக், இதெல்லாம் வந்து அதுக்கு அப்போசிட் தியரிஸ். இது ரெண்டுத்துக்குமான கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சனில் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால தான் இந்த ஏஜ் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த ஏஜுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி, பீரியட் ஆஃப் ட்ரான்சிஷன். எஸ், வெரி குட். ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி, பீரியட் ஆஃப் எஸ், ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, பீரியட் ஆஃப் ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அது கிளாசிக்கல் ஸ்கூல்லேருந்து ரொமான்டிக் ஸ்கூலை நோக்கி ட்ரான்சிஷன் ஆகிற பீரியட். கிளாசிக்கல் ஸ்கூல்லேருந்து ரொமான்டிக் ஸ்கூலை நோக்கி ட்ரான்சிஷன் ஆகிற பீரியட். இந்த பீரியட் ரெண்டுத்துக்குமான கான்ஃப்ளிக்ட்டுமே வெளிப்படையே தெரியும். ஒரு பக்கம் கிளாசிக்கல் ஸ்கூல் ரைட்டர்ஸும் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ரொமான்டிக் ஸ்கூல் ரைட்டர்ஸும் இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது வெளிப்படையாக தெரியறதுனால தான் இந்த ட்ரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வின் பண்ணுது அப்படின்னா ரொமான்டிக் தான் வந்து வின் பண்ண ஆரம்பிக்குது. அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் எசென்ஷியலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இன் ரெஸ்பெக்ட் அலைக் த மேட்டர், ஸ்பிரிட் அண்ட் ஃபார்ம். மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் ஃபார்மில் ஒரு புதுவிதமான லிட்ரேச்சர் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. தோ இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஜான்சன் there is much which at first sight seems confusing. We shall not, I think, find it difficult to mark out the main lines of its evolution. வெளிப்படையாக பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம என்னென்னு பார்ப்போம். ஜான்சன் இல்லை மேஜர் ரைட்டர் யார், ஜான்சன். த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் பிட்வீன் போப் அண்ட் வேர்ட்ஸ்வர்த் சாமுவல் ஜான்சன் வாஸ் பார்ன் இன் லிச்ஃபீல்ட் 1709. இவரோட டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம், 1709. Who is the greatest English man of letters between Pope and Wordsworth அப்படின்னா யார்?
Who is the greatest man of letters between Pope and Wordsworth? Johnson, Samuel Johnson. அவர் வந்து லிச்ஃபீல்டில் 1709 பிறக்கிறாரு. From his father, a bookseller, he inherited his huge, unhealthy frame and that wild melancholy of disposition, which was to throw a gloom over so much of his life. இவர் வந்து இவங்க அப்பாட்ட என்ன இன்ஹெரிட் பண்ணுறேன்னா அன்ஹெல்த்தி ஃப்ரேம். அப்படின்னா அவர் இப்போ எப்படி போப்புக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாரோ அதே மாதிரி ஜான்சன் எப்படிப்பட்டவர், ஒரு அன்ஹெல்த்தி பர்சன். அவரோட அன்ஹெல்த்தி அந்த போப்புக்கு அது வாழ்நாள் முழுக்க நம்ம பார்த்தோம். அவர் பெசிமிஸ்டிக்காக இருக்கிறது காரணமே போப் வந்து ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சட்டையர் யூஸ் பண்ணுவார். வந்து இஸ் ஆப்டிமிஸ்டிக். அவர் வந்து அவரோட கிரிட்டிசிசம் வந்து அவர் ஹியூமன் கைண்டை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பார். ஆனால் கண்டெம்பரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருப்பார், போப், அலெக்சாண்டர் போப். ரொம்ப சினிக்கலாக இருப்பார். ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தார். ஆனால் கண்டெம்பரரி ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை அவர் எப்படி விமர்சிப்பார், அவரோட விமர்சனம் எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். மற்றவங்க மேலே விமர்சனம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவரோட ஹெல்த்தையும் சொன்னாங்க. ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அதனால் அவருக்கு ஏற்பட்ட மன விரக்தினால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், எல்லாத்தையுமே ரொம்ப நெகட்டிவாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் ஜான்சனுக்குமே அந்த அன்ஹெல்த்தினஸ் வந்து த எல்டர் ஜான்சன் டைட் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பேங்க்ரப்சி. அவங்க அப்பா வந்து பேங்க்ரப்சியில் இறந்துட்டார். சாமுவல் ஆக்டட் ஃபார் எ டைம் அஸ் அ ஸ்கூல் அஷர், did some translation for a Birmingham publisher, married a widow 20 years his senior, and having sunk what little money she brought him in a futile attempt to establish a school of his own, resolved to try his fortunes in London. இவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருக்காரு. அதை தான் சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பேங்க் கரப்டாக தான் இருக்கிறாரு. இவர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கார் பிர்மிங்ஹாம் பப்ளிஷர்கிட்ட. அப்புறம் ஒரு 20 வயசு பெரிய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு, ஒரு விடோவை. இவரோட 20 வயசு பெரிய பொண்ணு விடோவை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணு கொண்டு வந்து லிட்டில் மணினா வெரி லிட்டில் அமௌண்ட். அந்த அந்த அமௌண்ட் வச்சு ஒரு ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாரு. இதெல்லாம் வந்து அவர் அவர் மெட்டீரியலிஸ்டிக்காக டெவலப் ஆகிறதுக்கான பண்ண விஷயங்கள். ஹி ரீச்டு த மெட்ரோபாலிஸ் இன் 1737. லண்டனுக்கு எப்போ வராரு, 1737, with 2 pence halfpenny in his pocket, having as his companion one of his late pupils, David Garrick, presently to be famous as the greatest actor of his time. 1737 லண்டனுக்கு வராரு. அவர் கையில் பிறந்தது 2 pence halfpenny, அவ்வளோதான் இருக்குது. அவர் கையில் வந்து 2 pence halfpenny தான் இருக்குது. கூட ஒரே ஒரு கம்பெனியை கூப்பிட்டு வர்றார், டேவிட் கேரிக். அவர் வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபேமஸான ஒரு ஆக்டர் ஆகிட்டார். டேவிட் கேரிக் வந்து கொஞ்ச நாளே வந்து ப்ரெசன்ட்லி அப்படின்னா நியர் ஃபியூச்சர்னு அர்த்தம். இன் 1378 he published a poem called London and formed a connection with a Caves magazine, to which for a number of years he regularly contributed parliamentary reports. அதுக்கப்புறம் இவர் பப்ளிஷ் பண்ண போயம் பேர் லண்டன், 1738. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த போயம். ஆனால் லண்டன்கிற பேர்லேயே 3 போயம் இருக்குது. லண்டன்கிற பேர்லேயே எத்தனை போயம் இருக்குது, 3 போயம் இருக்குது. லண்டன்கிற பேர்லேயே 3 போயம் இருக்குது. வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருக்காரு, கீட்ஸ் எழுதியிருக்காரு. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. சாமுவல் ஜான்சன் எழுதின லண்டன் எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டது, 1738. எஸ் 1738 எஸ். லண்டன் சாமுவல் ஜான்சன் எழுதின லண்டன் போயம் வந்து 1738 அவரோட ஃபஸ்ட்டு போயம். இது இம்பார்ட்டன்ட், 3 போயமே இம்பார்ட்டன்ட். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது யார் எப்போ எழுந்தாங்க அப்படின்ட்டு. சாமுவல் ஜான்சன் 1738. அதுக்கப்புறம் கேவ்ஸ் மேகசின், நான் இது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மேகசினும் அந்த டோரி விக்கு இது ரெண்டுமே நான் தனியாக கிளாஸ் நடத்துகிறேன். யார் யார் என்னென்ன மேகசினோட அசோசியேட் ஆகிருந்தா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் அடிசன் ஸ்டீல் காலத்தில் ஆரம்பித்து இருக்கிற எல்லா ரைட்டரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மேகசினோட அசோசியேட் ஆகிருப்பாங்க. அது யார் யார் என்னென்ன மேகசின் நீங்கள் தனியாக டேபிள் வரைஞ்சி படிங்க. சாமுவல் ஜான்சன் என்ன மேகசினோட அசோசியேட் ஆகிருக்கார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில்,
கேவ்ஸ் மேகசின். என்ன மேகசின்? கேவ் மேகசின். கேவ்ஸ் மேகசின். அதில் வந்து அவர் என்ன எழுதுறாருன்னா பார்லிமெண்ட்ரி ரிப்போர்ட்ஸ் எழுதுறாரு. பார்லிமெண்ட்ரி ரிப்போர்ட்ஸாக அதில் எழுதுறாரு. தோ ஹீ ஹிம்செல்ஃப் வாஸ் நெவர் த கேலரி ஆஃப் த ஹவுஸ் அண்ட் மியர்லி ஒர்க் அப் இஸ் டிபேட்ஸ் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் அதர்ஸ். அவரே அங்கே போய் ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் அடுத்தவங்களோட நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் எழுதுறாரு. ஐ மீன் மச் மிஸ்லினியஸ் ட்ரஜரி டூரிங் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் he produced the vanity of human wishes. அதுக்கப்புறம் 1749 வந்து vanity of human wishes அந்த ஒர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். vanity of human wishes 1749 அண்ட் ட்ராஜடி ஐரின். அதுக்கப்புறம் ஒரு ட்ராஜடி எழுதுறாரு 1737 வந்து ட்ராஜடி எழுதுறாரு. அந்த நியோ கிளாசிக்கல் மாடல். இந்த ஐரின் ட்ராஜடி எப்படி இருக்குன்னா நியோ கிளாசிக்கல் மாடலில் இருக்குது. அதாவது போப்பேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. போப்பேஜில் நம்ம ஒரு ஃபேமஸ் ட்ராஜடி பார்த்தோம், அடிசன் எழுந்தது. என்ன ட்ராஜடி? கேட்டோ. எஸ், அது மாதிரி அதே ஸ்டைலில் எழுதப்பட்ட ட்ராஜடி தான் வந்து ஐரின். அண்ட் இன் மார்ச் 1750 ஸ்டார்டட் ஏ பீரியாடிக்கல் த ரம்ப்ளர். இவரே ஒரு பீரியாடிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது பேர் வந்து ரம்ப்ளர். வெரி இம்பார்ட்டண்ட். சாமுவல் ஜான்சனோட பீரியாடிக்கல் என்னன்னு கேட்பாங்க, த ரம்ப்ளர். இதுக்கப்புறம் இருக்க எல்லா ரைட்டர்ஸ்க்கும் நீங்கள் பீரியாடிக்கல்ஸ் அவங்க எந்த பீரியாடிக்கல் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த பீரியடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் ஸ்டார்ட் பண்ண பீரியாடிக்கல் பேர் ரம்ப்ளர். இவர் கான்ட்ரிபியூட் பண்ண பீரியாடிக்கல் பேர் வந்து Caves magazine. The imitation of the Spectator, which appeared on Tuesdays and Saturdays till March 15, 1752. இது வந்து த ஸ்பெக்டேட்டரை இமிட்டேட் பண்ணி எழுதுறாரு. டியூஸ்டேஸும் சாட்டர்டேஸும் வருது. இந்த ரம்ப்ளர் வந்து டியூஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வருது. 1752 வரைக்கும் இது வருது. ஆல்சோ 5 numbers being from his own pen. This was followed later by 2 other series, The Adventurer and The Idler. இதுக்கப்புறம் 2 மேகசின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னா The Adventurer and The Idler. Meanwhile, he was occupied for 8 years, 1747 to 1755, by an immense task, a dictionary of English language in which he understood not only to define but also to illustrate his definitions by quotations taken from whole range of English literature. ஒரு 8 years வந்து டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதுறாரு. இவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னா இதை சொல்லலாம். ஒவ்வொரு ரைட்டருக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் சொல்லணும்ல, அது மாதிரி இவரோட மிக முக்கியமான ஒர்க் அப்படின்னு பார்த்தா டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு டிக்ஷனரி எழுதுறது யார்? சாமுவல் ஜான்சன். ஃபஸ்ட்டு லெக்சிகோகிராஃபர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து சாமுவல் ஜான்சன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்காங்க, எல்லாருமே லாட்டினில் தான் எழுதியிருக்காங்க. இங்கிலாண்டில் இருந்த பீப்புளே டிக்ஷனரி எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க? லாட்டின் லாங்குவேஜுக்கு தான் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்க்கு எழுதலை. எஸ், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எழுதுறாரு. ஐ திங்க் மில்டன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். லாட்டின் லாங்குவேஜுக்கு ஷுவராக தெரில. அந்த டைமில் இருந்த ஒருத்தர் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. லாட்டின் லாங்குவேஜுக்கு டிக்ஷனரி எழுதியிருக்காங்க மற்ற ரைட்டர்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டிக்ஷனரி வந்து இவர் தான். அதில் முக்கியமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வேர்டை டிஃபைன் மட்டும் பண்ணல, இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறாரு. ஒரு வேர்டுக்கான யூசேஜ் வந்து வேறு லிட்ரேச்சரில் பாஸ்ட்லேருந்து நிறைய லிட்ரேச்சரில் கொட்டேஷன்ஸ் எடுத்து இப்படிலாம் இந்த வேர்டு வந்து இந்தந்த மீனிங்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் கொடுக்குற யூசேஜ். நம்ம இப்போ ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரி எந்த டிக்ஷனரி பார்த்தாலும் யூசேஜ் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்களே, அந்த இல்லஸ்ட்ரேஷனையும் அது கொடுத்துருக்காரு. தோ வீக் இன் எட்டிமாலஜி அண்ட் ஃபிலாலஜி, சப்ஜெக்ட்ஸ் விச் வேர் தென் இன் தேர் இன்ஃபான்சி, திஸ் ஒர்க் லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் இங்கிலீஷ் லெக்சிகோகிராஃபி. அப்போ எட்டிமாலஜியும் ஃபிலாலஜிலேருந்து அது வந்து வீக்காக இருக்குது. எட்டிமாலஜினா ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு வேர்டுக்கான ஹிஸ்ட்ரி. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு வேர்டை பார்த்தாலும் அதுக்கு என்ன இருக்கும், எட்டிமாலஜி இருக்கும். எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரினே தனியாக இருக்குது. இப்போ
அதோட ஆரிஜின் எஸ் அந்த வேர்டு ஆரிஜின். ஆரிஜின் அது எங்க இருந்து உருவானது, என்ன மீனிங். நம்ம ஒரு வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட எட்டிமாலஜி படிக்கணும். இப்போ நிறையா ரொம்ப லாங்குவேஜில் எஃபிஷியண்ட்டாக இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்டோட எட்டிமாலஜி தெரிஞ்சுப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம வந்து அந்த வேர்டு வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அந்த எட்டிமாலஜி வந்து இவர் எழுதலை, ஃபிலாலஜி எட்டிமாலஜிலாம் இவர் வந்து எழுதலை. ஏன்னா அப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் எட்டிமாலஜி ஃபிலாலஜி அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. த ஒர்க் இஸ் த லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் இங்கிலீஷ் லெக்சியோகிராஃபி. இவரோட ஒர்க்கு தான் வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரிக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு. ஜான்சன்ஸ் மெக்னிஃபிஷன்ட் லெட்டர் டு லார்ட் சாஸ்டர்ஃபீல்ட், டு whom he had addressed his prospects and who neglected him entirely till his labor was near completion, dealt the death blow to the whole 18th century system of patronage. இவர் வந்து பேட்ரனேஜ் கேட்டு லார்ட் செஸ்டர்ஃபீல்டுக்கு லெட்டர் எழுதுறாரு. இவர் டிக்ஷனரி ஆரம்பிக்கிற காலத்தில் எழுதுறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், நெக்லெக்ட் பண்ணிட்டார். இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. நான் இது மாதிரி டிக்ஷனரி எழுத போகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் நெக்லெக்ட் பண்ணிட்டார். அந்த டிக்ஷனரி ஒர்க் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இவருக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணல. அது வந்து டெத் ப்ளோங்கிறாங்க. அந்த சிஸ்டம் ஆஃப் பேட்ரனேஜுக்கு ஒரு டெத் ப்ளோ, ஒரு பெரிய அடி அப்படிங்கிறக்கா. The dictionary made him independent, and when somewhat later he received a pension of £300 a year, his struggles and anxieties were over. அதுக்கு வந்து இவருக்கு பென்ஷன் வருது, £300 வந்ததுனால இவர் வந்து இவரோட கஷ்டத்துலேருந்து வெளிலன்ட்டார். He now became the acknowledged dictator, or as Smollett called him, the great charm of literature. And night by night in the famous club founded by him in 1764, and in which he sat surrounded by such men as Goldsmith, Sir Joshua Reynolds, the great painter Burke, Gibbon, Sir William Jones, the Orientalist Garrick, and Boswell. He had ample opportunity for the exercise of his unmatched conversational controversial powers. இவர் ஸ்மாலட் என்ன சொல்கிறாருன்னா, த கிரேட் சாம் சொல்கிறாரு. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஹூ கால்டு சாமுவல் ஜான்சன் அஸ் அ கிரேட் சாம்? யார்? ஸ்மாலட். எஸ், ஸ்மாலட். அவரை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். அவர் தான் வந்து சாமுவல் ஜான்சனை த கிரேட் சாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு கிளப் ஆரம்பிக்கிறார். 1764 ஒரு கிளப் ஆரம்பிக்கிறார். என்ன கிளப்பு? ஐ வில் டெல் யூ. அந்த கிளப்பு பேர் நான் எஸ், ஒரு கிளப் ஆரம்பிக்கிறாரு. அந்த கிளப்பில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா, கோல்ட்ஸ்மித், சார் ஜோஷுவா ரினால்ட்ஸ், அவர் வந்து பெயிண்டர். ஜோஷுவா ரினால்ட்ஸ் கூட பெயிண்டர். அப்போ பர்க், கிப்பான், சார் வில்லியம் ஜோன்ஸ், அப்புறம் கேரிக், போஸ்வெல் யார்? சாமுவல் ஜான்சனோட பயோகிராஃபர். போஸ்வெல் வந்து சாமுவல் ஜான்சனோட பயோகிராஃபர். எஸ், சாமுவல் ஜான்சனோட பயோகிராஃபர். எஸ், பயோகிராஃபர் ரொம்ப முக்கியம். டன்னுக்கு யார் பயோகிராஃபர்? பென் ஜான்சனோட பயோகிராஃபர். இவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் கேட்கலாம். யார்? ஜான் டன், பென் ஜான்சன், இவங்களாம் பயோகிராஃபர் நம்ம படிச்சிருக்கோம். எஸ், வெரி குட், ஐசக் வால்டன். அது மாதிரி சாமுவல் ஜான்சனோட பயோகிராஃபர் வந்து போஸ்வெல். இவங்க எல்லாமே இந்த கிளப்பில் மெம்பராக இருக்காங்க. அதில் வந்து இவர் தான் வந்து ஒரு அன்மேட்ச்டு கான்வர்சேஷனல் பவரோடு இருக்கார். இவங்க எல்லாத்தையுமே லீட் பண்ணி கொண்டு போகிறது யார் அப்படின்னா சாமுவல் ஜான்சன். He published his didactic tale Rasels in 1759. Rasels வந்து 1759 பப்ளிஷ் பண்ணுறாரு. அது எப்படிப்பட்டவங்கன்னா டைடாக்டிக் டேல். an edition of Shakespeare in 1765. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம் ரீஎடிட் பண்ணி ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற பேரில். அது வந்து 1765. ஒர்க்ஸோட இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ஷனரி வந்து 1755. எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்து 1765. An account of his tour to Hebrides with an account of his tour to Hebrides Boswell under the title Journey to the Western Islands of Scotland in 1775, and his largest and also his greatest work, the lives of most eminent English poets with critical observation on their works in 1779 and 81. அதுக்கப்புறம் அவர் வந்து
ஜெர்னி டு த வெஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு. தென் அவரோட முக்கியமான ஒர்க்கு த லைஃப்ஸ் ஆஃப் மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸ். அதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்? த லைஃப்ஸ் ஆஃப் மோஸ்ட் எமினன்ட் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ், லைஃப்ஸ் ஆஃப் போய்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒர்க்கு வந்து ஷார்ட்டாக த லைஃப்ஸ் ஆஃப் போய்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒர்க்கு இவரோட ஒர்க்லேயே ரொம்ப பெரிய ஒர்க்கு தான், பெரிய ஹியூஜ் ஒர்க் அப்படின்னு பார்த்தா தான். இதை வந்து 1779 பப்ளிஷ் பண்ணுறாரு. He died in 1784 and was buried in Westminster Abbey. In one particular, the case of Johnson is peculiar. As Macaulay put it, the memory of other authors is kept alive by their works, but the memory of Johnson keeps many of his works alive. Macaulay என்ன சொல்கிறாரு? இவரை பற்றி ஒரே ஒரு பெக்யூலியரான விஷயம் இருக்குது. ஜான்சனை பற்றி ஒரே ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குது. மற்ற வந்து அவங்களோட ஒர்க்கால வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவரை மட்டும் வந்து இவரோட நேமானதும் இவரோட ஒர்க்கை வந்து ஞாபகம் வச்சு வெரி குட். மற்றவங்களாம் வந்து அவங்க ஒர்க்கால் அந்த ஆத்தரை ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ ஏன் வந்து மில்டன் நமக்கு தெரியும்னா ஒரு பேரடைஸ் லாஸ்ட்னு ஒரு ஒர்க் எழுதிருக்காரு, அதனால் மில்டன் தெரியுது. இது மாதிரி வந்து அவங்க ஒர்க்கை சொல்லி இப்போ சாசர் ஏன் நமக்கு தெரியுதுன்னா கேண்டர்பரி டேல்ஸ் எழுதிருக்கா தெரியுது அப்படின்னு நம்ம அவங்க ஒர்க்கை வச்சு அந்த ஆத்தரை சொல்லுவோம். ஆனால் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜான்சனை வச்சு தான் அவர் ஒர்க்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜான்சன் ஒருத்தர் வாழ்ந்திருக்காருங்கிறத வச்சு தான் வந்து அவர் ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ வித் 1 or 2 exceptions, his writings are today commonly neglected. No other English author is so intimately known to us. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா இவர் ஒர்க்கு எல்லாமே இப்போ மாடர்ன் டைம்ஸில் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. மாடர்ன் டைம்ஸ்க்கு இவரோட ஒர்க்கு எந்த ஒர்க்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லை. இவரோட இங்கிலீஷ் டிக்ஷனரியாக இருக்கட்டும் அல்லது இவரோட போயமாக இருக்கட்டும் இவரோட ட்ராஜடியாக இருக்கட்டும் எதுவுமே மாடர்ன் டைம்ஸில் என்ன பண்ணல, யாருமே படிக்கலை. படிக்காத ஒர்க்கை எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்? அப்புறம் நம்ம ஒரு ஒர்க்ஸே நம்ம படிக்கலை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுருக்கோம். எப்படின்னா ஜான்சன் ஒரு ஆத்தரை நம்ம படிக்கிறதுனால இவர் ஒர்க்கையும் நம்ம சேர்த்து படிக்கிறோம். இல்லாட்டி ஒரு ஒர்க்கை நம்ம என்ன பண்ணவே மாட்டோம், படிக்கவே மாட்டோம். ஈவன் நாவ் நிறைய யூனிவர்சிட்டிஸில் பேரடைஸ் லாஸ்ட் படிக்கிறாங்க, ஷேக்ஸ்பியர் பிளேஸ் படிக்கிறாங்க, கேண்டர்பரி டேல்ஸ் படிக்கிறாங்கன்னா ஜான்சன் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. சாமுவல் ஜான்சன் ஒர்க்கு எதுவுமே இப்போ கண்டெம்பரரி பீரியடில் படிக்க மாட்டேங்கிறாங்க. யூனிவர்சிட்டிஸில் இருக்கட்டும் அல்லது ஒரு ஜென்ரல் ரீடராக இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு ஒர்க்கு ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஜான்சனுங்கிற அந்த ரைட்டர் தான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? Yes, sir. This is because he lives in the pages of his biography by his hero worshipping friend James Boswell. எப்படி வந்து அவர் இவ்வளோ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் போஸ்வெல்னால ஃபேமஸ் ஆனார், அவரோட பயோகிராஃபினால் ஃபேமஸ் ஆனார். அந்த கிரேட்டஸ்ட் புக் ஆஃப் த கைண்ட் இன் அவர் ஓன் ஆர் எனி அதர் லிட்ரேச்சர். இவரோட பயோகிராஃபி வந்து ஒரு கிரேட்டஸ்ட் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. எவ்ரி டீட்டெயில் ஆஃப் இஸ் ஆட்லி கமாண்டட் பட் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி இன் தேர். ஒரே நிமிஷம் லைனில் இருங்க, ஒரு 2 minutes லைனில் இருங்க, நான் காலை கட் பண்ணிட்டு வரேன். ஜேம்ஸ் போஸ்வெல்லோட பயோகிராஃபி வச்சு தான் வந்து நம்ம வந்து இப்போ ஜான்சனே தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவரோட போஸ்வெல் பயோகிராஃபி அந்தளவுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எவ்ரி டீட்டெயில் ஆஃப் இஸ் ஆட்லி காம்பவுண்டட் பட் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி இஸ் தேர் போர்ட்ரேட் ஃபார் அஸ். அவரோட ஆட்லி காம்பவுண்டட் பர்சனாலிட்டி, ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டியை பர்ஃபெக்டாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கா. அவரோட பயோகிராஃபி படிக்கிற மூலிமா நமக்கு அது அவரோட ஒர்க்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கவுண்ட்லெஸ் இசென்ட்ரிசிட்டி ஆஃப் பிஹேவியர். அவர் வந்து எப்படி பண்ணால் ஒரு விசித்திரமான பிஹேவியர் உள்ளவர். இசென்ட்ரிசிட்டிஸ் ஹிஸ் ஃபிட்ஸ் ஆஃப் மோர்ஸ்னஸ் அண்ட் டவுன்ரைட் brutality, his tenderness and warmth of heart, his wonderful shadowness and wisdom, his fine mental honesty and hatred of all forms of cant, his bigotry, intolerance, his childish prejudice, prodigious memory, his quickness of grasp and repartee. இது எல்லாமே அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். யார் சொல்கிறது? இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் ஃபார் டாக். இதெல்லாம் யார் சொல்கிறா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம்? ஜேம்ஸ் போஸ்வெல் சொல்கிறாரு. ஜேம்ஸ் போஸ்வெல் அது இவர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க, இல்லை கொஷின்ஸ் கேட்கலாம். Yet though it may be
admitted that Johnson owes his present fame mainly to Boswell. It is a mistake to ignore his own books, for he was a very great writer. நம்ம இப்போ வந்து இப்போ தெரியறது காரணம் வந்து போஸ்வெல் தான். ஜான்சன் இந்தளவுக்கு ஃபேமஸாக தெரியறதுக்கு காரணம் வந்து போஸ்வெல் தான். அவர் பயோகிராஃபில்னால் இந்தளவுக்கு ஃபேமஸாக தெரிஞ்சுக்க மாட்டார். இருந்தாலும் நம்ம வந்து அவரோட புக்ஸை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, இக்னோர் பண்ணிடக்கூடாது. அவர் புக்ஸும் வந்து ஒரு நல்ல புக்ஸு. ஹீ இஸ் எ கிரேட் ரைட்டர். Though at each point you have to recognize his well-marked limitations. He was great both as a critic of literature and as a critic of life. இவருக்குனே ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருந்தாலுமே இவர் வந்து போத் கிரிட்டிக் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் கிரிட்டிக் ஆஃப் லைஃப். அவரோட லைஃப்ஸ் ஆஃப் போய்ட் எழுதியிருக்கார்ல, அந்த ஒரு புக்லேயே வந்து அவர் வந்து லிட்ரேச்சரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார், லைஃபையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். As a critic of literature, he is almost always penetrating and stimulating through his sometimes allowed his strong prejudices to interfere with his judgment. ஒரு லிட்ரேச்சர் கிரிட்டிக்காக இவர் வந்து எப்படி இருக்காருன்னா, ஹீ இஸ் ஃபில்ட் வித் ப்ரெஜுடைசஸ், ஸ்ட்ராங் ப்ரெஜுடைசஸ். வாட் இஸ் மீ ப்ரெஜுடைசஸ்? ஒரு முன் தீர்மானத்தோடு அணுகிறது. ப்ரெஜுடைசஸ் அப்படின்னா முன் தீர்மானம். ஏதோ ஒன்று பார்த்தாலும் முன்னாடியே இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை போய் அணுகிறது. அதான் வந்து ப்ரெஜுடைசஸ் டு இன்டர்ஃபியர் வித் இஸ் ஜட்ஜ்மெண்ட். அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ரெஜுடைசஸ் இருக்கும். நம்ம வந்து கிரிட்டிசம் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், ப்ரெஜுடைசஸ் இருக்குமா இருக்காதா? கிரிட்டிசம் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், தேர் இஸ் சம் ப்ரெஜுடைஸ் இருக்கும். அப்படி ப்ரெஜுடைசஸ் வராதுன்னு சொல்லி ஒரு கிரிட்டிசம் ஆரம்பித்தாங்க. அந்த கிரிட்டிசம் பேர் என்ன? ப்ரெஜுடைஸே இருக்கக்கூடாது. நிறைய கிரிட்டிசம் பார்க்கல. பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசம், ஆர்கிடெக்டல் கிரிட்டிசம், ரஷ்யன் ஃபார்மலிசம், சைக்காலஜிக்கல் கிரிட்டிசம், ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசம், நிறைய கிரிட்டிசம் பார்த்துருவோம். எந்த கிரிட்டிசத்தில் ப்ரெஜுடைசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்? நியூ கிரிட்டிசத்தில் வந்து ப்ரெஜுடைசஸ் வந்து கம்மியாக இருக்கும். ப்ரெஜுடைசஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு ஆத்தர் எழுதுறாருன்னா, இப்போ விஜய் படனாலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தா அதுதான் ப்ரெஜுடைஸ். ஒரு படத்தை பார்க்காம மணிரத்னம் படனாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு டேரக்டர் இந்த டேரக்டர் படனாலும் மோசமாக இருக்கும் இப்படின்னு நினச்சிட்டு போய் பார்க்குறா, அதுதான் ப்ரெஜுடைசஸ். இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் நியூ கிரிட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாகுது. நியூ கிரிட்டிஸில் என்ன பண்ணுவாங்க, ஆத்தர் நேமை கூட அவங்க படிக்க மாட்டாங்க. ஒரு ஒர்க்கை படிக்கிறாங்கன்னா அவங்க என்ன படிக்கக்கூடாது, அந்த ஆத்தர் நேமை கூட அவங்க படிக்காமல் படித்தாதான் வந்து, அந்த போய்ட் நேமை கூட படிக்காமல் படித்தாதான் வந்து நம்ம ப்ரெஜுடைஸர் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதான் வந்து நியூ கிரிட்டிசம். எக்ஸாம்பிளுக்கு கிளந்த் புரூக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் நியூ கிரிட்டிக். ஹையர் ரிச்சர்ட்ஸ், கிளந்த் புரூக்ஸ் அவங்களாம் படிப்போம். அவங்களோட எஸ் அவர் என்ன பண்ணார், அவர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பாப்புலர் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட போயம், அது மாதிரி ஒரு இம்மெச்சூர்ட் ரைட்டர்ஸ், ரொம்ப ஃபேமஸ் ஆகாத ரைட்டர்ஸோட போயம் எல்லாத்தையும் கலந்து கொடுத்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னு எழுதி கொடுத்தப்ப அது யார் எழுதுனே தெரில, பேரை ரிமூவ் பண்ணிட்டார். ஃபேமஸ் போய்ட்டோட போயமு ஒரு அன்ஃபேமஸ் போய்ட்டோட போயம் ரெண்டுத்தையும் கலந்து கொடுத்தப்ப நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அன்ஃபேமஸ் போய்ட்டோட போயத்தை சூப்பராக இருக்குன்னு எழுதுறாங்க, அதே ஃபேமஸ் போய்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. திரும்ப பேரை போட்டு அதே டெஸ்ட் வச்சா வேறு குரூப்கிட்ட பேரை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரெஜுடைஸ். இதுதான் வந்து ப்ரெஜுடைஸ். இதுக்கு வந்து கண்ணதாசன் லைஃப்லேயும் ஒரு விஷயம் நடந்துச்சு, சும்மா சொல்கிறேன், எக்ஸாம் தேவைப்படுது. அவர் ஒரு காலேஜுக்கு பேச போயிருந்தப்போ என்ன பண்ணுறா, அந்த காலேஜ் பையன் ஒருத்தன், நீங்கள் உங்கள் கவிதையை அவரோட கவிதையை வாசிக்க வந்திருக்காரு அந்த காலேஜுக்கு. அந்த காலேஜ் பையன் என்ன சொல்கிறான், நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அந்த கவிதையை உங்கள் கவிதைன்னு வாசிங்க, நீங்கள் எழுந்த கவிதை என்கிட்ட தந்திருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், அந்த கவிதை என் கவிதைன்னு வாசிக்கிறேன் அப்படிங்கிறான். கண்ணதாசன் வந்து அந்த காலேஜ் பையனோட கவிதையை வாசிக்கிறார், பயங்கரமாக கிளாப் தட்டுறாங்க, கை செம்மையாக தட்டுறாங்க. இவனும் போய்ட்டு நானும் என் கவிதையை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு யார் எழுந்த கவிதைனா கண்ணதாசன் எழுந்த கவிதை இவன் வாசிக்கிறான். பெரிய அளவில் கை தட்டல. அப்போ தான் கண்ணதாசனுக்கே புரியுதான் கை யாருக்காவது தட்டியிருக்காங்க. கண்ணதாசன் அந்த பிம்பத்தை யாருமே கவிதையை ரசித்து கைத்தட்டலை, யாருமே வந்து கவிதையை ரசித்து கைத்தட்டலை. கண்ணதாசன் வருஷம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ப்ரெஜுடைஸ், அதான் ப்ரெஜுடைஸ். அந்த ப்ரெஜுடைஸ் வந்து இவர்கிட்ட அதிகமாக இருச்சான். அந்த ப்ரெஜுடைஸ் வந்து இவர்கிட்ட அதிகமாகிடுச்சு. ஆஸ் வென் ஹி ஃபெயில் டு அப்ரிஷியேட் த வேல்யூஸ் ஆஃப் மில்டன்ஸ் போய்ட்ரி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆன்டிபதி டு மில்டன் பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜியன். இவர் வந்து மில்டனை வந்து அப்ரிஷியேட் பண்ணல, அவரோட போய்ட்ரியை மில்டன் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பார்ல,
அவரோட போய்ட்ரியை வந்து அப்ரிஷியேட் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, இவருக்கு மில்டனோட பாலிடிக்ஸும் ரிலிஜனும் பிடிக்கல. அதனால் இவர் என்ன பண்ணல, மில்டனோட போய்ட்ரியே அப்ரிஷியேட் பண்ணல. இதுதான் ப்ரெஜுடைஸ். இன் ஆல் இஸ் டேஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹி வாஸ் எ தரோ கோயிங் conservative, holding fast to the principles of the Augustan school of poetry and stoutly resisting every movement of the revolt against what he regarded as the orthodox literary creed. இவர் வந்து ஒரு தீவிரமான அகஸ்டன் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரியோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணனால, ஹோல்டிங் ஃபாஸ்ட் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அகஸ்டன் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரி. இவரோட திங்கிங்கை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு கிளாசிக்கல் திங்கிங்கில் இருக்கார். அகஸ்டன் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரிங்கிறது கிளாசிக்கல் திங்கிங். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, அதுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு மூமெண்ட் இருந்தாலும் அதை ஒரு ஆர்த்தடாக்ஸ் லிட்ரரி க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணியார், வெறுத்து ஒதுக்கிறாரு. இதான் வந்து ப்ரெஜுடைஸ். இவருக்குன்னு ஒரு திங்கிங் இருக்குது. அந்த திங்கிங்க்கு எதிராக எது வந்தாலும் என்ன பண்ணிடுறாரு, அதை வந்து நெகட்டிவ் விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பட் டு திஸ் மேட்டர் வி ஷல் ஹாவ் டு ரிட்டர்ன் லேட்டர் when we shall also have something to say about the technical side of his own poetry. As a moralist, he is characterized by the remarkably sanity and massive common sense. Broadly speaking, he is a pessimist. இவர் எப்படிப்பட்டனா pessimist. Life, he declared, is a progress from want to want, not from enjoyment to enjoyment. ஒரு லைஃப்பை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன்னா, ஒரு தேவையிலேருந்து மற்றொரு தேவைக்கு போகிறது தான் வந்து லைஃபு. ஒரு என்ஜாய்மெண்ட்லேருந்து மற்றொரு என்ஜாய்மெண்ட் போகிறது லைஃப் கிடையாது. ஒரு தேவையிலேருந்து மற்றொரு தேவைக்கு போகிறது தான் லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறாரு. We are stirred into activity by a feeling of its vacuity. We spend our energies for the most part in our pursuit of symbolical pleasures, and when our desires are gratified, the usual result is sadly. He develops these views in many of his miscellaneous writing, and most notably in two of his finest works, The Vanity of Human Wishes and Results. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு தேவையிலிருந்து இன்னொரு தேவைக்கு தான் போகுது. ஒரு ப்ளஷர்ஸ்லேருந்து இன்னொரு ப்ளஷர் போல், இன்னொரு என்ஜாய்மெண்ட்டு போல், நம்ம அப்படியே ஒரு ப்ளஷரை நம்ம பர்சீவ் பண்ணி அச்சீவ் பண்ணாலும் அது எதில் போய் முடியுதான், தி யூஷுவல் ரிசல்ட் இஸ் ஸ்டாட்லி. ஒரு டிசைர் அச்சீவ் ஆனாலும் அங்கே போய் ஒரு அதிருப்தி தான் வருது. நம்ம ஒரு விஷயத்தை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணி முடித்தோன்னே என்ன ஆகிடும், அது மேலே வெறுப்பு தான் வந்துடும். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி முடித்தோன்னே அது மேலே நமக்கு வெறுப்பு தான் வந்துடும். அடுத்து நம்ம வேறு எதாவது அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு தான் தோணும். அதனால் ஒரு பெசிமிஸ்டிக் அட்டிடியூடோடு இவர் எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை வந்து அவர் 2 ஒர்க்கில் சொல்கிறார். Vanity of Human Wishes, Results. The former in adaptation to the 10th satire of Juvenal. இது கேட்பாங்க, The Vanity of Human Wishes எத்தனாவது satire of Juvenal அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனாவது satire? The Vanity of Human Wishes. 10th satire, sir. 10th satire of Juvenal is an impressive satire, yes. Juvenalodadu. Yes. Is an impressive sermon on the text which is stated in the title and which is supported by a number of typical illustrations taken from history. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அவர் வந்து நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு சட்டையர், வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ்ங்கிற ஒரு சட்டையர். அதில் வந்து ஒரு நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துறாரு. நம்ம ஹியூமன் விஷஸ்து எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. The latter, which is historically significant as a reply to the flimsy optimism of Shaftesbury and Pope, tell us of a young Abyssinian prince who sets out to discover the perfect way of life, and from his varied experience among all kinds of people learns that the happiness which they all seek is nowhere to be found. அடுத்து ரிசல்ட்ஸில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஷாஃப்ஸ்பெரியும் போப்பும் பேசினா ஆப்டிமிஸ்டுக்கு எதிராக பேசுகிறார். ஷாஃப்ஸ்பெரியும் போப்பும் பேசினா ஆப்டிமிஸ்டுக்கு எதிராக பேசுகிறாரு. அதில் ஒரு அபிசினியன் பிரின்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் வே ஆஃப் லைஃப் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பயணம் மேற்கொள்கிறான். அங்கே பலவிதமான மக்களை பார்க்குறான். ஃபுல்லாக அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்தப்பறம் மக்கள் தேடக்கூடிய மகிழ்ச்சி எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. ஒரு பெசிமிஸ்டிக் அட்டிடியூட் லோராக இருக்காரு. But while the tone of Johnson's philosophy is thus profoundly sad, there is nothing debilitating about it. இவரோட டோன் வந்து ரொம்ப சேடாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப வருத்தமளிக்கக்கூடியதாக இல்லை. த்ரூ அவுட் இஸ் லைஃப் he made a most heroic fight against the besetting melancholy, which was one consequence of his chronic ill health.
அண்ட் ஸ்டெடி கரேஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் மேன்ஹுட் ப்ரிவேட்ஸ் ஹிஸ் ஒர்க். இவர் இந்த மாதிரி நெகட்டிவ் எழுதுறதுக்கு காரணம் என்னது? இவரோட இல் ஹெல்த், அவரோட இல் ஹெல்த் தான் காரணம். போப்புக்கு அதான் பார்த்தோம். எஸ், போப்புக்கு அதான் பார்த்தோம். உடம்பு சரியாகுது. சேம் திங் நம்ம போப்புக்கு பார்த்தோம். அவர் வந்து மற்றவங்கள ரொம்ப நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னது? அவரோட இல் ஹெல்த். இங்கேயுமே இவர் வந்து ரொம்ப நெகட்டிவாக லைஃப்பை பற்றி நெகட்டிவான ஒரு அப்ரோச் இருக்கணும். அவரோட இல் ஹெல்த். ஹெல்த் வந்து நம்மளோட மூடை பயங்கரமாக பாதிக்கும். நம்மளோட ஹெல்த் வந்து நம்மளோட மூடை வந்து 100% பாதிக்கும். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்மளோட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்போம். அதே பிபி, குறிப்பாக அந்த ப்ளட் ப்ரெஷர் வந்து நம்மளை மூடை வந்து எப்படி என்ன பண்ணுவோம், பயங்கரமாக பாதிக்கும். அதான் பிபி அதிகமாக கோவம் வருதுன்னு சொல்லுவாங்களே. The essence of his teaching is that we should face the facts of existence honestly and not talk sentimental nonsense about them, as Pope had certainly done, while he bear the evil uncomplainingly and make the most we can of the good. இவருக்கு போப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவரோட டீச்சிங்கோட எசன்ஸ்னால் we should face the facts of existence honestly. நம்ம எக்ஸிஸ்டன்ஸில் எது உண்மையோ அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், ஆனஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில்லாத சென்டிமெண்ட் ஸ்பீச்லாம் பேசாமல் எக்ஸிஸ்டன்ஸில் எது இருக்கோ அதை வந்து நம்ம வந்து நேரடியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. மோரோவர் ஆஸ் த கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் த வேனிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் ரசேல்ஸ் ஷோ ஹி வாஸ் சேவ்டு ஃப்ரம் அட்டர் ஹோப்லெஸ்னஸ் பை ஹிஸ் ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ஃபெய்த். இவர் வந்து ரொம்ப அட்டர் ஃபெய்த் இதுவாக இல்லை, ஹோப்லெஸ்னஸாக இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவரோட ரிலீஜியஸ் ஃபெய்த். என்னதான் ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டாக பெசிமிஸ்டிக்காக இல்லை. அதுக்கு காரணம் என்னது? அவரோட ரிலீஜியஸ் ஃபெய்த். As a prose writer, Johnson did not follow the lead of Augustine masters, and in place of easy grace of Addison and the vigorous idiomatic colloquialism of Swift, இது ரெண்டுமே முக்கியம். ஏஜ் ஆஃப் ஜான்சன் படித்தாலும் அடிஷனோட ஒர்க்கை பற்றி ஒரு வேர்ட் கொடுத்துருக்கேன். என்னது? ஈஸி கிரேஸ் ஆஃப் அடிசன் அண்டு விகரஸ் இடியமேட்டிக் கலோக்கிலிசம் ஆஃப் ஷிஃப்ட். ஷிஃப்ட் எப்படி எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி எழுதியிருக்காரு? விகரஸ் இடியமேட்டிக் கலோக்கிலிசம். இதெல்லாம் அவங்கள பற்றின ஒர்க்ஸை பற்றின கேரக்டர்ஸ். எஸ், he gives us a style which is highly Latinized in vocabulary and in sentence structure is marked by elaborate balance and antithesis. Many readers now feel that his way of writing for Johnsonness, as Macaulay called it, இவரோட ஒர்க்கை இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி சொல்கிறேன்னா ஜான்சன்னஸ்ன்னு சொல்கிறாரு. இஸ் பாம்போஸ் அண்ட் ஹெவி. அவரோட ஒர்க் வந்து பாம்போஸாகவும் ஹெவியாகவும் இருக்குது. But it is never obscure and it is best it has a great strength, nobility and dignity. ஓகே, இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்னும் 1 or 2 days மெசேஜ் போடுறேன். எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, டெஸ்ட்டு இன்னும் 1 or 2 days நான் போடுறேன். கிளாஸும் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இது கண்டினியூ பண்ணிப்பட்டு அப்புறம் நான் சொன்னல மேகசின்ஸ் அதெல்லாம் தனியாக ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.